ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 17ാമത് ശ്ലോകം 16 അക്ഷരങ്ങളോടുകൂടിന് 2 നാമങ്ങളാക്കും ഇതിൽ ഇருக்கு. 39ാவது നാമവും 40ാவது നാമവും. കാമേശജ്ഞാത സൗഭാഗ്യമാർദ്ദവോരുദ്വയാന്വിത മാണിക്യമകുടാകാരജാനുദ്വയ വിരാജിത. കാമേശ്വരനല്ലാതയ്ക്ക് വേറാർക്കും தெரியாததான ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற சாஃப்டாயிருக்கிற தேவியோடு 2 தொடைகள், மாணிக்க மகுடம் மாதிரி இருக்கிற கால்முட்டுகளோடு கூடியிருக்கிற தேவி. இதாக்கும் இந்த ஸ்லோகத்தில் 2 நாமங்களிலாயிட்டு വർണ്ണിക്കപ്പെടുന്നത്. 39ാவது നാമം കാമേശജ്ഞാത സൗഭാഗ്യമാർദ്ദവോരുദ്വയാന്വിത. காமேசன் அப்படிங்கிற கணவருக்கல்லாதைக்கு வேற யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற சாஃப்டாயிருக்கிற 2 தொடைகளோடு கூடி இருக்கிற லலிதாம்பிகை தேவி. தேவியோடு இடுப்புக்கு கீழேந்து ஆரம்பிச்சு கணங்கால் முட்டு வரைக்கும் நின்று நிற்கிற தேவியோடு 2 தொடைகள். அந்த தொடைகளை காமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும், வேற யாருக்கும் தரிசிக்கிறதுக்கு சாதிக்காது. கணவரான காமேஸ்வரனுக்கு மட்டும்தான் தேவியோடு இந்த அவயவ பாகம் தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். லலிதா சகஸ்ரநாமம் கீர்த்திக்கிற வசின்யாதி தேவதைகள் தேவியோடு தொடைகள் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு அவளோட மனசுல தீர்மானம் பண்றா. സ്ത്രീകളോട് ശരീരത്തെ സംബന്ധിച്ച് പോയറ്റുകൾക്ക് സങ്കല്പിக்கிறதுக்கு மட்டும்தான் சாதிக்கும். வசின்யாதி தேவிகள் லலிதா தேவியோடு கூடவே இருக்கிறதுனால தேவியோடு ശരീര അവയവങ്ങളെ സംബന്ധിച്ച് അപ്രോക്സിമേറ്റ് ആയിട്ട് അവൾക്ക് தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கணவரான காமேஸ்வரனுக்கு மட்டும் காணறதுக்கு சாதிக்கிற தொடைகள் அப்படின்னு பிரத்யேகமாக இங்க எடுத்து சொல்லப்படுறது. தேவியோடு பாதிவிரத்திய மகத்துவமாக்கும் இதன் வழியா வாக்தேவிகள் எடுத்து சொல்லறா. 40ாவது நாமம் மாணிக்யமகுடாகாரஜானுத்வய விராஜிதா. மாணிக்ய மகுடம் மாதிரி இருக்கிற ஷேப்பு அதாக்கும் தேவியோடு கால்முட்டுகளோடு ஷேப்பு. ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற கால்முட்டுகளாக்கும் தேவிக்கு உள்ளது. ஜானு சொன்னா கால்முட்டு, ஜானுத்வயம் கால்முட்டுகள், 2 கால்முட்டுகள். மாணிக்ய கல்லு மகுடம் கிரீடம் மாதிரி, மாணிக்ய மகுட ஆகாரம், மாணிக்ய கல்லு பதிச்ச கிரீடம் மாதிரி தோண வைக்கிற அழகான திருடமான உருண்ட சிகப்பு கலர்ல இருக்கிற கால்முட்டுகளோடு கூடிட்டு தேவி ஜொலிச்சு நிற்கிறார். லலிதாம்பிகா தேவியோடு கால்முட்டுகளோடு அழகு,
மாணிக்க கிரீடத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு இங்க வாக்தேவிகள் உதாரணமாயிட்டு சொல்லியிருக்கா. பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாலையும் தேவியோட சரீரத்தை உதாரணம் சொல்லறதுக்கு சாதிக்காது. இருந்தா கூட சாதகனோட மனசுல அந்த ஒரு அழக பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாணிக்க கிரீடமாயிட்டு தேவியோடு 2 கால்முட்டுகளை இங்க வாக்தேவிகள் வர்ணிச்சிருக்கா. எல்லா லோகங்களிலையும் சஞ்சரிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சத்ருக்களுமாயிட்டு யுத்தம் செய்யறவளுமாக்கும், அழகாயிட்டு நிறுத்தம் செய்யறவளுமாக்கும், பத்மாசனத்துல உட்காரவளாக்கும், சிம்ஹவாகனத்துல சஞ்சரிக்கிறவளாக்கும். அதனாலேயே தேவியோடு கால்முட்டுகள் ரொம்ப ரொம்ப திருடமான கால்முட்டுகளாக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கால்முட்டுகளாக்கும் தேவிக்கு உள்ளது அப்படின்னு வாக்தேவிகள் தேவியோடு கால்முட்டுகளை வர்ணிக்கிறா. காமேஷஞாத சௌபாக்யமார்தவோருத்வயான்விதா மாணிக்யமகுடாகார ஜானுத்வய விராஜிதா. காமேஷ ஞாத சௌபாக்ய, காமேஷ அஜ்ஞாத அப்படின்னு அங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் இந்த பதங்களை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். என்ன வார்த்தையாக்கும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் சமஸ்த பதங்களாயிருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற இந்த பதங்களை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். காமேஷ ஞாத சௌபாக்ய மார்தவ ஊரு துவய அன்விதா. காமேஷ ஞாத சௌபாக்ய மார்தவோருத்வயான்விதா. மாணிக்ய மாணிக்ய மகுட ஆகார, மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்ய மகுட ஆகார, மகுடாகார ஜானு துவய விராஜிதா, ஜானுத்வய விராஜிதா. காமேஷ ஞாத சௌபாக்யா அப்படின்னு வேணும் நம்ம இந்த நாமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. காமேஷ அஜ்ஞாத சௌபாக்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கப்படாது. அதுக்காக்கும் பதங்களை பிரிச்சு பார்க்கிறோம். காமேஷ ஞாத சௌபாக்ய மார்தவ ஊரு துவய அன்விதா, மார்தவோருத்வயான்விதா. மாணிக்ய மகுட ஆகார, மாணிக்ய மகுடாகார ஜானுத்வய விராஜிதா.